வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படின்னு ரிவ்யூ பார்த்துடலாங்க. ரொம்ப டைம் ஆயிடுச்சுங்க. நம்ம நேற்று கொடுத்துருந்த வேல்யூ படி நீங்களே ஓப்பன் ப்ரைஸ்ல இருந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிருந்தீங்க அப்படின்னா இதுதான் கிடைச்சிருக்கும். எக்ஸாக்டா நான் நேற்றே உங்ககிட்ட சொல்லிட்டேன். 26,066க்கு மேல போனா மட்டும்தான் மார்க்கெட் இனி பை அப்படிங்கிறத. அதுக்கு கீழே வரும்போது செல் ஆக வாய்ப்பு உண்டுன்னு சொல்லியிருந்தேன். மினிமம் நம்மளுடைய இந்த 943ங்கிறது பிவோட் வேல்யூங்க. அதை மட்டும் நான் கொஞ்சம் அடிஷனாக சேர்த்துருக்கேன். அதர்வைஸ் இருக்கக்கூடிய வேல்யூஸ் அப்படியே தான் வச்சிருக்கேன். ஸோ அங்கிருந்து மார்னிங் ஓப்பன் ஆனதுலேருந்து ஃபால் ஆனது ஃபர்தராக வந்து செல் பிலோ லைன், செல் பிலோ கீழே ஒரு சப்போர்ட், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் கூட வரல. எகெயின் வந்து க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ்லேயே ரிஜெக்ஷன் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்காங்க. இந்த க்ளோஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் டு நெகட்டிவ் தான். பெருசாக வந்து பாசிட்டிவ் பயாஸ்க்கு இன்னும் வரல. ஆனால் ஒரே ஒரு இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 25,943க்கு மேலே இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஆனது இதுக்கு கீழே இறங்குனா மார்க்கெட் ஃபர்தராக டவுன் ஆக வாய்ப்பு உண்டு. ஒருவேளை 26,000 அதாவது நேற்றைக்கு லோ அப்படிங்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதை பொசிஷனில் சொல்கிறேன். நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரீமியம் பார்த்துடலாங்க. நான் இது எக்ஸல்ல எடுத்திருக்கக்கூடிய வேல்யூஸ், இந்த வேல்யூஸ் மேக்ஸ் வேல்யூ எக்ஸாக்டா 26,050 வந்து கால் எக்ஸாக்டா லாஸ்ட் சப்போர்ட்ல வந்து என்ட்ரி எடுத்து 120 ருபீஸ் போயிருப்பாரு. இதை பார்த்துருப்பீங்க. நமக்கு இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்ல 145க்கு மேல யார் இருக்காங்களோ அவங்க தான் மார்க்கெட். கால் வந்து டவுன் ஃபால் ஆகிட்டே இருந்திருக்கும். எக்ஸாக்டா வந்து நம்ம லாஸ்ட் சப்போர்ட்ல என்ட்ரி எடுத்துட்டு 120 ரூபா போயிருப்பாரு. இங்க இருக்கக்கூடிய 145ல இருந்து மார்னிங்ல இருந்து நோ பிரேக் அவுட், ஒன்லி ஸ்ட்ரெயிட்டா ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸுக்கு போய் நின்றுட்டாரு. அதுக்கும் ஒரு மிட் பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் இன்னைக்கு மார்க்கெட். மற்றபடி ஃபுட் சைடில் வேற மார்க்கெட்ல வேற ஒன்றும் புதுசா இல்லை. ஓகே, நம்ம நேற்று கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் ப்ரீமியம் பார்த்துடலாங்க. நான் நேற்று யூடியூப்ல கொடுத்துருந்தது 26,100 காலு 166 ருபீஸ்க்கு மேல இருந்தால் மார்க்கெட் அப்சைடில் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அதுவே 26,100 புட்டு 121 ருபீஸ்க்கு மேலே இருந்தாலே மார்க்கெட் டவுன் சைடில் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேண்டிலே கால் வந்து நேற்று லோவை கட் பண்ணி கீழே இறங்கிட்டாங்க. ஃபர்தராக 71 ரூபாய்க்கு கீழே வந்துட்டு எகெயின் க்ளோஸ் ஆகும்போது 90 ரூபாயில க்ளோஸ் ஆயிருக்காரு. அதுவே புட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நேற்றைத்த ஹைக்கு மேலே பக்கமாக ஓப்பன் ஆகி செகண்ட் கேண்டில் ஹைக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்துட்டாங்க. அங்கிருந்து போன மார்க்கெட்டு மேலே இருக்கக்கூடிய அனைத்து ரெசிஸ்டன்ஸையும் அடிச்சுட்டாரு. 218க்குலாம் மேலேயே போயிட்டு வந்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அங்கிருந்து எண்ட் ஆஃப் த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க, எஸ்டர்டே உடைய ப்ரீவியஸ் டே உடைய ஹைக்கு மேலே தான் க்ளோஸ் இப்போதைக்கு இருக்கு. பார்ப்போம் நாளைக்கு ஓப்பன் அண்டு நாளைக்கு இந்த 139 கீழே ஓப்பன் கிடைக்குதா என்னன்னு நாளைக்கு வேல்யூஸை நாளைக்கு மார்க்கெட்டோடு பார்த்துக்கலாம். ஓகே, எப்பொழுதுமே வந்து இந்த பாசிட்டிவ் நியூஸு அது இது எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. மார்க்கெட் எப்பவுமே வேல்யூஸோட மட்டும் மூவ் பண்ணுங்க, அதுவே போதுமானது. சரிங்களா? ஓகே, நம்ம வேல்யூஸ் பார்த்துருவோம். நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலான்னு. நாளைக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இதே மார்க்கெட் தான், ஒன்றும் இல்லை. 26,066க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு போக வாய்ப்பு உண்டு. அதுவே 25,943க்கு கீழே இறங்குச்சு அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தராக வந்து 25,638 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அது நாளைக்கே வரணுங்கிற அவசியம் இல்லை. ஸ்டே ஆன் வேல்யூஸுங்க. ஃபர்தராக வந்து ஒவ்வொரு டேவும் லோவை கட் பண்ணி வந்துட்டு இருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா நேற்றைய ஹையையும் லோவையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதத்தினுடைய செகண்ட் கேண்டில் ஹை வந்து 26,155 அப்படிங்கிறதும், அதே மாதிரி நேற்றைய லோ வந்து 25,998. ஸோ இந்த லைனை மார்க் பண்ணுவீங்க எப்பவுமே. ஸோ அதுக்கு மேலே போனாதான் ஃபர்தராக வந்து இனி மார்க்கெட்டு அப்சைடு போகும். அதுக்கு இடையில மாட்டிக்கிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் கன்சாலிடேஷன் ஆகிட்டு
ஃபர்தரா அங்கிருந்து இப்போதைக்கு நியூஸ் பேஸ்டு ரன் ஆக வாய்ப்புலாம் இருக்கலாம். சரிங்களா? ஓகே, எது நடந்தாலும் சரி ஸ்டே ஆன் வேல்யூஸ் மட்டும்தான். அது மற்றபடி இதில் ஒன்றும் இல்லை. நாளைக்கு நிஃப்டி பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 46 பாயிண்ட்ஸுங்கிறது மொமெண்டமாக இருக்கும். இதுவே சென்செக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் வேல்யூ செக் பண்ணிடலாம். 130 சென்செக்ஸுக்கு வந்து 132 பாயிண்ட்ஸுங்க நாளைக்கு மார்க்கெட்டுக்கு. வேல்யூஸ் மட்டும் இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரீமியம் செக் பண்ணிடலாம். அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, போதுமானது. இதில் முக்கியமாக 943 அண்டு 26,066 இதுக்கு மேலே எந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுக்குதோ அந்த இடம் ட்ரெண்டாக நாளைக்கு வாய்ப்பு அதிகம். சரிங்களா? அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ரெசன்ஸுங்கிறது பொசிஷனலாக வந்து 196. அதே மாதிரி கீழே இருக்கிற சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 25,808. அதை உடச்சா 25,638 வரைக்கும் வாய்ப்பு இருக்கலாம். ஓகே, நம்ம நாளைக்கு வேல்யூஸ் பார்த்துருவோம். நாளை வேல்யூ பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு வேல்யூஸ் சார்ட்டே எடுக்காம விட்டேன். சரி, ஓகே, நான் செக் பண்ணிட்டு சொல்றேங்க. அது நான் ஆக்சுவலி எடுத்தேன், அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். சரி, நான் பார்க்குறேங்க. சென்செக்ஸ்க்கு மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சென்செக்ஸ் வந்து 85,100 காலும் புட்டு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரீமியம் 85,100 கால் வந்து 215க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கும். அதுவே 85,100 புட்டு வந்து 237க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் டவுன் சைடில் இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுது. இந்த ரெண்டு வேல்யூக்கும் இதை நீ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நிஃப்டி நான் வேல்யூ எடுக்கல, நான் வேணும்னா பார்த்துக்கிட்டு யாராவது தேவைப்பட்டால் எனக்கு பிங் பண்ணுங்க, நான் தனியாக வேணால் வாட்ஸ்அப் அனுப்புகிறேன். நான் எடுத்து வச்சிருந்தேன், பட் க்ளோஸ் பண்ணிட்டேன் போல, என்னன்னு தெரியல. சரி, ஓகே, நாளைக்கு வேல்யூஸ்னா நாளைக்கு வேல்யூஸோட பார்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னா நீங்கள் எனக்கு பர்சனல் நம்பர் 9842088858ங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வேணால் அதை மட்டும் தனியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நிஃப்டியுடைய இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரீமியம் வேல்யூஸ் தேவைன்னா மட்டும் எனக்கு பிங் பண்ணுங்க. சரிங்களா? இப்போதைக்கு சென்செக்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்பைரி நாளைக்கு பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. சென்செக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் 48 ருபீஸ்க்கு வந்து மேலே திரும்புறது கூட கால் சைடு வாய்ப்பு இருக்கு. ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க, அதில் ஒன்றும் சொல்றதுக்கு மாற்று கருத்து இல்லை. பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.